வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 278 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாலஸ்தீன் அதாவது இஸ்ரேல் உள்ளே இருந்து வரக்கூடிய ஹாரட்ஸ் என்ற ஒரு பத்திரிகை அக்டோபர் 7 அன்று அல்-அக்ஸா ஃப்ளட்ஸ் நடவடிக்கையில் இதுவரை இஸ்ரேல் வைத்த குற்றச்சாட்டுகள் பலவும் பொய்யானவை என்பதோடு மிக முக்கியமாக ஹனிபால் டைரக்டிவ் என்ற பெயரில் தங்களின் மக்களை தாங்களே வானிலிருந்து சுட்டுக் கொள்ள உத்தரவிடப்பட்டதை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. அந்த உத்தரவை இஸ்ரேல் ராணுவம் விட்டுள்ளது. அதன்படிதான் பல மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து தான் நாம் இன்று விரிவாக பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த நம்ம இதை வந்து நீங்க ஏற்கனவே 2-3 தடவை பேசியிருந்தீங்க. அதாவது இந்த ஹனிபால் டைரக்டிவ், அப்புறம் அதுக்கு இன்னொரு வேற ஒரு பேர் கூட சொல்லியிருந்தீங்க. இது கூட வந்து தங்களுடைய மக்களை அவங்க புடிச்சுக்கிட்டு போறாங்க, அது வந்து நெகோசியேஷன் பவர் அவங்க கொடுத்துரும், அதனால அவங்களை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து உத்தரவிட்டாங்கன்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. 2-3 வீடியோ வந்துருச்சு. பட் இப்போ வந்து இந்த ஹாரட் பத்திரிகை ஒரு முழு நீள டீட்டெயிலான கொடுத்துருக்கிறதுல இது என்ன சொல்லியிருக்காங்க, இது ஆக்சுவலா இதோடைய கெப்பாசிட்டி, இதோட வெயிட்டேஜ் எந்த அளவுக்கு இருக்கும், இந்த ஒரு ஆதாரம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? ஆமா. இந்த ஹனிபல் டைரக்டிவ் வந்து அவங்க பயன்படுத்தினாங்க, அக்டோபர் 7ஆம் தேதி பயன்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு ஹாரட்ஸ் பத்திரிகையினுடைய ஜேர்னலிஸ்ட் அவருடைய பேரு யோனிவ் குபோவிச் யனிவ் கொபோவிச். அவர் தான் வந்து இந்த ஆர்டிக்கலை வந்து எடுத்திருக்கிறாரு, இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாரு. அவர் பல்வேறு இன்டர்னல் சோர்ஸ் மூலமா இமெயில் ஆதாரங்கள், அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கான இமெயில் ஆதாரங்கள், மெசேஜஸ் எல்லாத்தையும் வந்து ஆதாரப்பூர்வமா எடுத்து அக்டோபர் 7ஆம் தேதி ஹனிபல் டைரக்டிவ் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவர் ரொம்ப இஸ்ரேலியர்களே மதிக்கக்கூடிய ஒரு கிரெடிபிள் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறத இஸ்ரேல் தரப்புல இருந்தே ஒத்துக்கிறாங்க. இஸ்ரேலோட ஐடிஎஃப் தரப்பே வந்து ஒத்துக்கிறாங்க. நேற்று முந்தானத்து ஒரு விவாதம் நடந்தது. இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் பியர்ஸ் மோர்கனுடைய சேனல் வந்து அந்த விவாதத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து ஐடிஎஃப் உடைய முன்னாள் ஸ்போக்ஸ் பர்சன் பேசும்போது அவர் சொன்னாரு, அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இத்தனைக்கும் அவர் வந்து முழுமையா ஐடிஎஃப் தரப்பினுடைய நேரட்டிவை பேசக்கூடியவர். அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு, வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவரே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த இன்டர்வியூல. ஸோ அந்த இன்டர்வியூல ஆரன் மெட்டே பேசியிருந்தாரு. ஆரன் மெட்டே வந்து முழுமையா வந்து இது ஒரு இனப்படுகொலைக்கான ஒயிட் வாஷ்க்காக இது வந்து ப்ரொபகேண்டா நேரட்டிவ் வந்து செட் பண்ணப்பட்டுச்சு. உண்மையா வந்து பெருமளவுக்கு கொலை பண்ணியிருக்கிறது ஐடிஎஃப் தரப்புல இருந்து தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய வாதத்தை வச்சாரு. அதை வந்து பேசவே விட அனுமதிக்கல அவங்க எல்லாருமே. இருந்தாலும் அவருடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணாரு. ஸோ இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுல நம்ம ஏற்கனவே இந்த ஹனிபல் டைரக்டிவ் வந்து பயன்படுத்தி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். அது எந்த பின்னணியில பேசியிருந்தோம்னா, மிக முக்கியமா வந்து 2 இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் வந்து இதை டீட்டெயிலாக ஆய்வு பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து மேக்ஸ் ப்ளூமென்தால், கிரேசவனோட மேக்ஸ் ப்ளூமென்தால் வந்து அக்டோபர் 27ஆம் தேதி இந்த ஹனிபல் டைரக்டிவ் பயன்படுத்தினது கிட்டத்தட்ட வந்து உண்மைதான் அப்படிங்கிறத அவருடைய ஆர்டிக்கல்ல வந்து அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். ஸோ அந்த அந்த சம்பவம் இடம்பெற்றுச்சு. அதை வந்து அப்புறம் ஹாரட்ஸ் பத்திரிகையே அப்போ வந்து அவருக்கு எதிராக வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியை வந்து உருவாக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு 2-3 ஆர்டிக்கல் வந்து எழுதுனாங்க, அவரை வந்து டிஸ்கிரெடிட் பண்ணி. அவர் வந்து ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாரட்ஸ் பத்திரிகை எழுதுனுச்சு. ஸோ இது அக்டோபர் 27ஆம் தேதி அவர் இந்த ரிவலேஷன் வந்து அப்பவே பண்ணியிருக்கிறாரு. அப்பதான் அவர் சொல்லியிருந்தாரு, பல இந்த இந்த கொலைகள்ல நடந்த பல
இவங்க வச்சிருந்த நேரேஷன்ல பல குளறுபடிகள் இருக்கு. இது முழுக்க முழுக்க புரொபகேண்டா அப்படிங்கிறத வந்து முழுமையா வந்து அந்த ஆர்டிக்கிள்ல வந்து அவரு அப்பவே எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. அக்டோபர் 27ஆம் தேதி. நடந்து 20 நாள்ல. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த போரே வந்து அவங்களுடைய கிரவுண்ட் இன்வேஷன் வந்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த இந்த இந்த நேரேஷன் செட் பண்ணதுக்கான அடிப்படையே, இந்த போருக்காக தான் வந்து அந்த நேரேஷன வந்து செட் பண்ணாங்க. பெருமளவுக்கு உயிர் சேதங்கள் ஏற்பட்டுருச்சு. ஆ பிஹெடட் பேபீஸ் அதாவது தலை துண்டிக்கப்பட்ட குழந்தைகள், குழந்தைகள ஓவன்ல வச்சு எரிச்சது, பிரெக்னன்ட் வுமன வந்து வயித்த கிழிச்சு குழந்தை கொன்னது. அதேபோல வந்து பெண்கள வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணது. இது எல்லா நேரேட்டிவ்ஸும் வந்து அவங்க செட் பண்ணதனுடைய அடிப்படை வந்து, அதுக்கு பின்னாடி நடத்தப்போற இனப்படுகொலைக்கான நியாயம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து அவங்க அத வச்சாங்கங்கிறத, அவரு அக்டோபர் 27ஆம் தேதி வந்து அ இது பண்ணாரு. அதாவது டீபங்க் பண்ணாரு. ஸோ பல பல பத்திரிகை நிறுவனங்கள் வந்து அத பண்ணாங்க. அத நம்ம ஒரு வெறுமனே வந்து மேக்ஸ் ப்ளூமென்தாலுக்கு மட்டும் அந்த கிரெடிட்ட நம்ம குடுக்க முடியாது. ஆரன் மேட்டே பேசியிருந்தாரு. அ எலக்ட்ரானிக் இன்டிஃபேடாவோட அப்னிமா, அலி அப்னிமா வந்து இத பத்தி முழுமையான டீட்டெயில்ஸ் வந்து பேசியிருக்கிறாரு. அவங்க பல ஆர்டிகிள்ஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க. அ இந்த 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 நரேஷன்ங்கிறது முழுமையா ஒரு இனப்படுகொலைய அ ஜஸ்டிஃபை பண்றதுக்காக உருவாக்கப்படுற நேரேஷன் அப்படிங்கிறத அலி அப்னிமா எலக்ட்ரானிக் இன்டிஃபேடாவோட அலி அப்னிமா பேசியிருந்தாரு. மாண்டோவிஸ் பேசியிருந்தாங்க. மாண்டோவிஸ் பத்திரிகை பேசியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த நேரேஷன வந்து வேற வழியே இல்லாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில இன்டர்செப்ட் வந்து பேசுனுச்சு. இப்ப இன்டர்செப்ட் ஆரம்பத்துல இஸ்ரேலோட நேரேஷன முழுமையா ஆதரிச்ச ஒரு பத்திரிகையா இருந்து, பின்னால தான் வந்து அது அதனுடைய ஸ்டாண்ட வந்து மாத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா, நியூயார்க் டைம்ஸினுடைய அந்த ஸ்கிரீம்ஸ் வித்தவுட் வேர்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிள் வந்து முழுமையா டீபங்க் பண்ணதுக்கப்புறம், இன்டர்செப்ட்க்கு வேற வழி இல்ல. இன்டர்செப்ட் அதுக்கு மேல நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இன்டர்செப்ட் அதுக்கப்புறம் அத பத்தி எழுத ஆரம்பிச்சது. அவங்க அவங்க வந்து ஒரு ரிவலேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. டீபங்க் பண்ணியிருந்தாங்க. பெட்டர் லேட் தென் நெவர் அப்படிங்கிற மாதிரி அட்லீஸ்ட் கடைசியாவது இன்டர்செப்ட் அத பண்ணாங்க. அதனால நம்ம வந்து இன்டர்செப்ட்க்கு அந்த கிரெடிட்ட நம்ம குடுக்கறது சரியா இருக்கும். ஆனா, ஆரம்ப கட்டத்துல அக்டோபர் 27ஆம் தேதி இத முழுமையா வந்து ரிவீல் பண்ணி, இப்படி ஒரு டிரெக்டிவ் வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அதன் மூலமா வந்து ஹெல்ஃபயர் நடந்திருக்கு. ஹெலிகாப்டர்லேருந்து ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 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 இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது, அதுவும் குறிப்பா நோவா ஃபெஸ்டிவல்ல நடந்த அந்த தாக்குதல்ல சேதமடைஞ்ச அந்த கார்களெல்லாம் பார்க்கும்போது, இது சாதாரண ஒரு கிரவுண்ட் ஃபோர்ஸ் தாக்குதல் நடத்தினதுல ஏற்பட்ட சேதங்கள் கிடையாது. இது பெரிய வெப்பனரி பயன்படுத்தி தாக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு டேங்க் செல்ஸ் தாக்கியிருக்கணும். இல்லன்னா ஹெலிகாப்டர் செல்ஸ் வந்து தாக்கியிருக்கணும். அப்பதான் இப்படியான ஒரு டேமேஜ வந்து கிரியேட் பண்ண முடியும். அப்படிங்கிறத இமேஜஸ வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணி, அத தெளிவுபடுத்தி சொன்னவரு தான் மேக்ஸ் ப்ளூமென்தால். இப்ப மேக்ஸ் ப்ளூமென்தால் இந்த குழந்தைகள் வந்து படுகொலை செய்யப்பட்டுச்சு, கழுத்தறுத்து கொலை பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் உடைச்சதுல, அவரு பிரதானமா அவரு எடுத்த ஆதாரங்கள்ங்கிறது, அந்த ஒட்டுமொத்த அக்டோபர் 7 சம்பவத்துல உயிரிழந்த குழந்தைகளுடைய லிஸ்ட்ட கவர்ன்மென்ட்டோடைய டேட்டால இருந்தே கலெக்ட் பண்ணி, இஸ்ரேலுடைய கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து இருக்கிற சோர்சஸ் மூலமா டேட்டாவ கலெக்ட் பண்ணி, அதுல ஒட்டுமொத்த இந்த 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 தாக்குதல் நடவடிக்கையில இறந்து போனது ஒரே ஒரு குழந்தை, 10 வயசு குழந்தை. அந்த குழந்தையும் வந்து கிராஸ் ஃபயர்ல தான் இறந்திருக்கு. அத தவிர தலை துண்டிக்கப்பட்ட குழந்தைக்கான ஆதாரங்கள்ங்கிறது முழுமையாவே கிடையாது. குழந்தைகள் இறந்ததுக்கான ஆதாரங்கள் பெருசா கிடையாது. ஒரே ஒரு குழந்தை மட்டும் தான் இறந்திருக்கு. அதேபோல பெண்கள் கற்பழிக்கப்பட்டதற்கான ஆதாரம் கிடையாது. அவங்க பரப்புர ஒரு முக்கியமான இமேஜ வந்து அவரு ஆய்வு பண்ணி, அதோட ரிவர்ஸ் சர்ச் பண்ணி அது வந்து ஒரு குர்திஸ்தான் விடுதலை போராட்டத்துல இருந்த ஒரு பெண்மணியினுடைய அ ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணியினுடைய கொலை. அது வந்து ஐசிஸ் அமைப்பு நடத்தின ரேப் அண்ட் மர்டர். அத வந்து இவங்க எடுத்து பயன்படுத்தி, அத வந்து இங்க நடந்ததா வந்து இவங்க பரப்புறாங்க அப்படிங்கிற அந்த தகவலையும் வந்து முதல்ல வெளியிட்டவரு கரேஜியஸா இயங்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஜர்னலிஸ்ட் மேக்ஸ் ப்ளூமென்தால்.
இப்போ மேக்ஸ் ப்ளூமென்தால் வந்து இதை அப்பவே வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. ஹனிபல் டைரக்டிவ் இஸ்ரேல் அரசாங்கம் அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இழப்புகளை பார்க்கும்போது ஹனிபல் டைரக்டிவ் பயன்படுத்தியிருக்கும் நினைக்கிறேன் அப்படிங்கிறத அவரு அப்பவே தெளிவுபடுத்தியிருந்தாரு. ஸோ அவரு அதை பத்தி பேசும்போது அக்டோபர் 27ஆம் தேதி அவருடைய ஆர்டிக்கல்ல வந்து அவர் எழுதும்போது குறிப்பா வந்து இந்த ஹனிபல் டைரக்டிவ் பத்தி அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. If Israel military had intentionally targeted areas where it knew the captives were held, its actions would have been consistent with Israel's Hannibal Directive. The military procedure was established in 1986 following the Jibril Agreement, a deal in which Israel traded 1,150 Palestinian prisoners for 3 Israeli soldiers. Following heavy political backlash, the Israeli military drafted a secret field order to prevent future killing. The proposed operation drew its names from the Carthaginian general who chose to poison himself rather than be held captive by the enemy. இப்போ இந்த நடந்த விஷயங்கள், இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்படி நடந்திருந்ததுன்னா, அதாவது இந்த மிசைல் ஸ்ட்ரைக்ல இவ்வளவு பேரை வந்து கொன்றிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இதுல ஹனிபல் டைரக்டிவ் பயன்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இவரு அக்டோபர் 27ஆம் தேதி தன்னுடைய ஆர்டிக்கல்ல வந்து எழுதியிருக்கிறார். வாட் ஹேப்பன் ஆன் அக்டோபர் 7 அப்படிங்கிற அந்த தலைப்புல. ஸோ இவர் அப்பவே சொல்றாரு, இன்சைட் காசா வேர் சம் 200 இஸ்ரேலி சிட்டிசன்ஸ் ஆர் ஹெல்ட் ஹாஸ்டேஜ், தெர் இஸ் லிட்டில் டவுட் அபவுட் ஹூ இஸ் கில்லிங் த கேப்டிவ்ஸ். On October 26, the Hamas armed wing known as the Al-Qassam brigades announced that Israel had killed almost 50 captives in missile strikes. அதாவது ஹமாஸுடைய அல்-கசாம் பிரிகேட்ஸ் அக்டோபர் 26ஆம் தேதி 50 கேப்டிவ்ஸை வந்து இஸ்ரேலோட மிசைல்ஸ் வந்து கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் வந்து இந்த இந்த கன்க்ளூஷனுக்கு வராரு. இதுல வந்து ஹேனிபல் டைரக்டிவ் பயன்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ இந்த இந்த ஹனிபல் டைரக்டிவ் அதுக்கு முன்னாடி எப்போ பயன்படுத்தப்பட்டுச்சு? அதாவது 1986ல இந்த ஹனிபல் டைரக்டிவ் அவங்க உருவாக்குறாங்க. இந்த 1150 பலஸ்தீனியன் பிரிசனர்ஸ் 3 இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ்க்காக வந்து யூஸ் பண்ணத அந்த பார்கெனிங் சிப்பா பயன்படுத்தி இத்தனை பேருக்காக இத்தனை பேரை வந்து விடுவிச்சதை வந்து திரும்ப வந்து இது மாதிரியான ஒரு வாய்ப்பு வழங்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஹனிபல் டைரக்டிவ் வந்து அவங்க வந்து உங்களுடைய இதுல வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே தான் வந்து இந்த இந்த அக்டோபர் 7ஆம் தேதி இவங்க வந்து அதை பயன்படுத்தி இருக்கிறதா இப்போ ஹாரட்ஸ் வந்து உறுதிப்படுத்தி இன்டர்னல் சோர்ஸ் மூலமா டேட்டாவோட சொல்லியிருக்கு. ஸோ இப்போ ஹாரட்ஸ் பத்திரிகையினுடைய தகவல் பிரகாரம், இப்போ அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லியிருக்கிற தகவல் பிரகாரம் மோர் தென் 50% அக்டோபர் 7ஆம் தேதி இறந்து போன மோர் தென் 50% இஸ்ரேலியர்களுடைய இழப்புங்கிறது இஸ்ரேல் ராணுவத்தால நடந்தது அப்படிங்கிறத ஆதாரபூர்வமா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மோர் தென் 50%னா மெஜாரிட்டி கேசுவலிட்டிஸ், மெஜாரிட்டி உயிரிழப்புகள்ங்கிறது, மொர்டாலிட்டிங்கிறது இஸ்ரேலுடைய ராணுவ தரப்பிலிருந்து நடந்த தாக்குதல்னால தான் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஹமாஸ் வந்து இதுல சிவிலியன் டார்கெட்ஸ்ல தாக்குதல் நடக்கலையானா நடந்திருக்கு. அதை ஹமாஸும் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பின்னணியில கிராஸ் ஃபயர்ல நிறைய சிவிலியன்ஸை வந்து அன்இன்டென்ஷனலி இறந்து போனது வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ஹமாஸுனுடைய நேரேஷன் அப்படிங்கிற தலைப்புல அவங்க வந்து அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த சம்பவத்தை பத்தி எழுதும்போது அவங்களுடைய தகவலை வந்து அவங்க தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஸோ இதுல ஹமாஸ் தரப்புல இருந்து சிவிலியன் டார்கெட்ஸ்ல தாக்குதல் நடந்திருக்கு, உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குங்கிறத ஹமாஸ் தரப்பே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தரப்புல இருந்து தன்னுடைய சொந்த மக்களை பொலிட்டிக்கல் நலனுக்காக, பொலிட்டிக்கலி தங்களுடைய கை வந்து வீக் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக மக்களையும் சோல்ஜர்ஸையும் இஸ்ரேல் தரப்புல இருந்து கொலை பண்ணதுங்கிறது இந்த ஹனிபல் டைரக்டிவ் வந்து பயன்படுத்தி அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் ஹாரட்ஸ் பத்திரிகை இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்கு. ஸோ இதனுடைய விளைவு
இதனுடைய விளைவு இப்ப இந்த இந்த பொய் பிரச்சாரம், இந்த நேரேஷன் நம்ம சேனல்லயே வந்து பல இஸ்ரேலுக்கு ஆதரவான நபர்கள் வந்து நம்மள்ட்ட இந்த கேள்வி எல்லாம் ஆரம்ப கட்டத்திலேயே எழுப்பிட்டு இருந்தாங்க. இத்தனை சிவிலியன்ஸ் செத்து போயிருக்கிறாங்க. நீங்க எப்படி வந்து ஹமாஸ வந்து ஒரு தீவிரவாதிகள் இல்ல அப்படின்னு சொல்லி பேசுறீங்க? அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆரம்பத்துல இருந்து நம்மள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுல சிலர் வந்து அ ஹீப்ரு மொழியில வந்து அவங்களுடைய ப்ரொஃபைல வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் கூட வந்து இன்னமும் வந்து நம்மளுடைய வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா, இங்க நடந்ததுல பெரும்பாலான கொலைகள், அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த பெரும்பாலான கொலைகள், ஹமாஸினுடைய தாக்குதல் மெயின்லி கான்சன்ட்ரேட் ஆனது வந்து மிலிட்டரி சோர்சஸ்ல தான் வந்து அவங்க தாக்குதலே நடத்தியிருக்கிறாங்க. அதுல கிராஸ் ஃபயர்ல சிவிலியன்ஸ் இறந்திருக்கிறாங்க. இப்படியே அதுல வந்து இறந்திருந்தாலும், அந்த சிவிலியன் டெத் டோல்ங்கிறது மிக மிக குறைவானது. அதை விட அதிகமா இஸ்ரேல் தரப்பிலிருந்து நடந்த தாக்குதல்ல தான் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமா இன்டர்னல் சோர்ஸ் மூலமா டேட்டாவோட ஹாரட்ஸ் பத்திரிகையினுடைய பத்திரிகையாளர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இதனுடைய விளைவு இது 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 இந்த இந்த நேரேஷனை செட் பண்ணி உலகம் முழுக்க அவங்க பிரச்சாரம் பண்ணதனுடைய விளைவுங்கிறது இன்னைக்கு அபிஷியலா காசா மினிஸ்ட்ரியிலிருந்து அறிவிக்கப்பட்ட உயிரிழப்புகள்ங்கிறது கிட்டத்தட்ட 40,000க்கு வந்திருக்கு. 40,000க்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 60,000லேருந்து 70,000 பேர் வந்து சீரியஸ்லி வூண்டடு. ஒரு 10,000லேருந்து 15,000 பேர் வந்து ரப்பல்ல சிக்கியிருக்கிறதா அவங்க தரப்புல இருந்து தகவல் கொடுத்துருக்காங்க அபிஷியலா. அவங்களுக்கு கிடைச்ச டேட்டா பிரகாரம் அது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபிகரா தான் வந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆனா லான்செட் பத்திரிகை, லான்செட்டுங்கிறது ஒரு மெடிக்கல் ஜேர்னல். இங்கிலாந்துலேருந்து இயங்குற ஒரு மெடிக்கல் ஜேர்னல். ரொம்ப ரெப்யூட்டட் மெடிக்கல் ஜேர்னல். அவங்க வந்து இத பத்தி ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த காசா கான்ஃப்ளிக்ட்ல இறந்தவர்களின் எண்ணிக்கைங்கிறது கிட்டத்தட்ட 1,86,000 அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்றாங்க. இப்போ 1,86,000ங்கிறத லான்செட் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுது. இவ்வளவு பேர் இறந்திருக்கிறாங்க. இவ்வளவு பேர் இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க சொல்றாங்க, அப்ளை கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் of 4 direct deaths per one direct death to the 37,396 deaths reported. It is not plausible to estimate that up to 1,86,000 or even more deaths could be attributable to the current conflict in Gaza. ஸோ இது வந்து ஒட்டுமொத்த பாலஸ்தீன் பாப்புலேஷன், அதாவது காசா பாப்புலேஷனுடைய சதவீதத்துல பார்த்தா 8% வருது. 8% மக்கள் வந்து செத்துருக்கிறதா லான்செட் பத்திரிகை வந்து சொல்லியிருக்கு. இது வந்து மெடிக்கல் ஜேர்னல். இது பொலிட்டிக்கல் ஜேர்னல் கிடையாது. இது மெடிக்கல் ஜேர்னல். மெடிக்கல் ஜேர்னல் அவங்களுடைய ஆய்வு பிரகாரம் 1,86,000 பேர் இறந்திருக்கிறதா சொல்றாங்க இந்த போர்னால. அப்பன்னா கிட்டத்தட்ட 8% பேர் வந்து காசால இருந்த மக்கள் வந்து இறந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு டெத்துக்கு கன்சர்வேட்டிவ் மெஷர்ல போர்க்காலத்துல ஏற்படுற காயங்கள், காயங்கள்னா கை கால் போறது, கண்ணு போறது, சீரியஸ்லி உண்டாகிறது. வாழ்க்கையில அதுக்கு மேல பெரிய அதாவது இயல்பா இருக்க முடியாத அளவுக்கு சீரியஸ்லி இன்ஜூர்ட் ஆகிற பாப்புலேஷன்ங்கிறது 1க்கு 3 பேர். அப்ப கணக்கு பண்ணீங்கன்னா 1,86,000 பேர் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்னா அதுல 3 மடங்கு வந்து சீரியஸ்லி வூண்டட், காயமடைஞ்சவங்க, அதாவது கேசுவலிட்டிஸ். இப்போ அதையும் சேர்த்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 5லிருந்து 6 லட்சம் பேர் வந்து இந்த காசா மக்கள் வந்து இறந்திருக்காங்க, காயமடைஞ்சிருக்காங்க. இருந்தும் சேர்த்தோம்னா இவங்கெல்லாம் வந்து சொசைட்டில நார்மல் லைஃபை இன்னுமே வாழ முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்பன்னா நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 25% பேருக்கு மேல வந்து காசா பாப்புலேஷன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது உடல் ரீதியா. மன ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எஜுகேஷன் போகல. இந்த 1 வருஷம் குழந்தைகள் வந்து படிக்கல. பல இடங்கள்ல உங்களுடைய வீடு வாசல் போயிடுச்சு. இதுக்கு மேல நடக்க போற
போர்னால எத்தனை இழப்புகள் ஏற்பட போகுதுன்னு தெரியாது. அவங்களுக்கு வீடு இல்லாதனால ஏற்படுற பிரச்சனைகள் இருக்கு. சாப்பாடு குடுக்கல. சாப்பாடு குடுக்காம போறதுனால ஏற்பட போற இழப்பு, அதனால ஏற்பட போற வியாதிகள், அதனால ஏற்பட போற உயிரிழப்புகள், இது எல்லாத்தையும் நம்ம கணக்கு பண்ணோம்னா, கிட்டத்தட்ட 1,000,000 பாப்புலேஷன் வந்து இதுல பாதிக்கப்பட போகுது. கிட்டத்தட்ட. இப்ப காசால இருக்கிறது 2,000,000 பாப்புலேஷன். அதுல 1,000,000 பாப்புலேஷன் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா, 50% பாதி மக்கள் வந்து இந்த போர்ல வந்து பாதிக்கப்பட போறாங்க. ஸோ, அததான் வந்து லான்செட் பத்திரிகையினுடைய தகவல் வந்து நமக்கு சொல்லுது. இவங்க சொன்ன இந்த பொய் நரேஷன்ங்கிறது இன்னைக்கு ரிவீல் ஆயிடுச்சு. இது வந்து முழுமையான பொய். ஹமாஸ் நடத்தின தாக்குதல்ல அவ்வளோ பேர் இறக்கல. இது முழுமையா நடத்தினது இஸ்ரேல் தரப்பு அப்படிங்கிறத ஹாரட்ஸ் பத்திரிகையினுடைய பத்திரிகையாளர் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. நான் அதுக்கு கொடுத்த விலைங்கிறது, அதுக்கு அது எடுத்துக்கிட்ட விலைங்கிறது, காசாவுல 2,000,000 20,00,000 பேர்ல 10,00,000 பேரை வந்து அவங்க வந்து பாதிப்புக்குள்ளாக்குறாங்க. ஸோ இதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயம். இப்ப நம்ம இந்த 10,00,000 பேர் இழப்பு, அதாவது காசா பாப்புலேஷன்ல பாதி பேரை வந்து இழந்ததுக்கு அப்புறம், இந்த போரினுடைய விளைவு என்னவா இருந்ததுன்னா, அது காசா பாப்புலேஷனுக்கு அது ஒரு சக்சஸா பார்க்க முடியும் அப்படின்னா, அவங்களுடைய முழுமையான விடுதலை மட்டும்தான். ஒருவேளை வந்து எந்த இடத்துலயாவது இது முழுமையான விடுதலையை நோக்கி பயணிக்கல, இடையிலேயே வந்து காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுது அப்படின்னா, இது முழுமையா வந்து பாலஸ்தீனியர்களுக்கான தோல்வியா தான் அமையும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இவங்களுடைய அந்த நெகோசியேஷனை வந்து அவங்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ இதனுடைய நீங்க சர்வதேச அரங்கிலும் சரி, சர்வதேச நாடுகள், இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி இந்த பிரச்சனையினுடைய தீர்வுங்கிறத இந்த இடத்துல வந்து அவங்க வைக்கல அப்படின்னா, இதுக்கு மேல உலகத்துல நீதி, நேர்மை, நியாயம்ங்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இத வந்து பலஸ்தீன் ஃபேக்ஷன்ஸ், பலஸ்தீன் விடுதலை அமைப்புகள் இந்த வாய்ப்புல அவங்களுடைய விடுதலை வெல்ல முடியலன்னா, அவங்களால இதுக்கப்புறம் எந்த காலத்திலயும் வெல்ல முடியாது. ஸோ அதுதான் இங்க இருக்கிற இவ்வளவு விலை குடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு விலை குடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய விடுதலை வென்றெடுக்கலன்னா, அவங்களால எந்த காலத்திலயும் வெல்ல முடியாது. இதுதான் அவங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பாவே நம்ம பார்க்க முடியும். ஏன்னா, அந்த அளவுக்கு இழப்புகள அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு பொய், அந்த பொய்யில உருவாக்கப்பட்ட அந்த பிரச்சாரம், உலக நாடுகளுடைய ஆதரவு, வளர்ந்த நாடுகளா சொல்லப்படுற மேற்கத்திய நாடுகளுடைய ஆதரவு, இவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு காலனிய இந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய விடுதலை உணர்வ ஒழிக்கணும். அவங்களுடைய நாடுங்கிற அந்த அந்த எண்ணத்த வந்து அழிக்கணுங்கிறதுக்காக இந்த இனப்படுகொலைய கட்டவிழ்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய முழு உருவமா வந்து இன்னைக்கு இவ்வளவு விளைவுகள் ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த மக்களுக்கு. இப்போ இதனுடைய அல்டிமேட் எண்டுங்கிறது இந்த மக்களுடைய விடுதலையில தான் முடியணும். அத தவிர எந்த காம்ப்ரமைஸும் இந்த இழப்புக்கான விளைவே கிடையாது. அதுதான் அங்க இருக்கிற சூழல். ஓகே, ஓகே தோழர். புரியுது. இதுல வந்து இந்த ரிப்போர்ட் அப்படின்றது சர்வதேச அளவுல ஏதாவது இதை ஏற்படுத்துமா? தாக்கத்தை ஏற்படுத்துமா? அதனால இந்த விடுதலைக்கான ஒரு உந்துகோலா இது அமையுமா? அதாவது சர்வதேச அரங்குல பலர் வந்து இந்த பிரச்சனைய பத்தி பேசும்போது, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா பேசக்கூடியவர்கள் வந்து ஏற்கனவே சொன்னாங்க, கிட்டத்தட்ட 2,00,000 பேர் வந்து இதுல இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பலரும் சொல்லியிருந்தாங்க. ஆனா, அது எல்லாமே வந்து ஸ்பெகுலேஷனா தான் இருந்தது. ஆய்வுகளா தான் இருந்தது. ஆனா, இன்னைக்கு லான்செட் மாதிரியான ஒரு பத்திரிகை வந்து இத ஆதாரப்பூர்வமா ரிட்டன்ல ஸ்டேட்மெண்ட்டா குடுத்திருக்கும்போது, அதனுடைய வேல்யூங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ, இப்ப இதுக்கப்புறம் வந்து நீங்க மறுக்க முடியாது. ஒரு ஒரு ரெப்யூட்டட் பத்திரிகை ஒரு தகவல வந்து குடுத்திருக்குங்கிறதுக்கு அப்புறம், அது வந்து ஆன் த ரெக்கார்ட் வந்து டேட்டாவா இருக்கு. இப்ப இதுக்கப்புறம் வந்து நீங்க ஒ ஜஸ்ட் லைக் தட் நீங்க வந்து போக முடியாது. ஆனா, அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜஸ்ட் லைக் தட் தான் போறாங்க. இப்போ ஹேனிபல் டைரக்டிவ் அந்த அக்டோபர் 7ஆம் தேதி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஹாரட்ஸ் பத்திரிகை வெளிப்படுத்தினதுக்கு பிறகு கூட, ஸ்டேட் டிபார்ட்மென்ட்டோடைய ஸ்பீக்கர், செய்தி தொடர்பாளர் மேட் மில்லர் பேசும்போது நேத்திக்கு கேள்வி எழுப்புறாரு. பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாரு. சையதுங்கிற பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாரு. இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு ஹாரட்ஸ் பத்திரிகை ரிவீல் பண்ணியிருக்கு.
அதை நீங்க பார்த்தீங்களான்னு கேட்டாக்க, எஸ் அதை பார்த்தேன் நானு. ஆமா அந்த வாரத்துல அந்த தான் பார்த்தேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து உங்களுடைய உங்களுடைய நடவடிக்கைகள்லயோ, உங்களுடைய பெர்செப்ஷன்லயோ ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா 50% மெஜாரிட்டிக்கு டெத்துங்கிறது இஸ்ரேல் தரப்புல நடத்தப்பட்டதா வந்து அந்த ஆதாரம் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பும்போது, ஜஸ்ட் அவர் வந்து ஒதுக்கி தள்ளிட்டு, இல்ல இல்ல அதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. ஹமாஸ் தான் அதுக்கு முழுமையான காரணம். பெருமளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்பட்டது ஹமாஸ்னால தான் அப்படின்னு அவங்க எந்தவித ஃபேக்ட்டையும் வந்து அவங்க கன்சிடரேஷன்ல எடுத்துக்கல. இப்போ இப்ப லான்செட் குடுத்திருக்கிறதையும் அவங்க கன்சிடரேஷன் எடுத்துக்க போறதில்ல. ஏன்னா, அவங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொன்னதையுமே ஏத்துக்கல. இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சொல்றதையும் ஏத்துக்கல. அ மனித உரிமை அமைப்புகளான அ அம்னஸ்டி இன்டர்நேஷனல் சொல்றத ஏத்துக்கல. அ அவங்களுடைய ஆதரவு அ மனித உரிமை அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் சொல்றதையும் அவங்க ஏத்துக்கல. எந்த அதாவது யுனைட்டட் நேஷன்ஸ் உடைய ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் சொல்றதையும் ஏத்துக்கல. கவுன்சில் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அத சொல்றதையும் அப்ப அவங்களுக்கு இன்டர்நேஷனல் பாடிஸ், இன்டர்நேஷனல் ரூல் ஆஃப் லாவ வந்து அப்ஹோல்டு பண்ணக்கூடிய பாடிஸ் எத சொல்றதையும் ஏத்துக்கிறதுக்கு அமெரிக்க மேற்குலக நாடுகள் இன்றைக்கு தயாரா இல்ல. ஏன்னா, அவங்க வைக்கிறது தான் சட்டம். உலக நாடுகள் சேர்ந்து எந்த சட்டத்தையும் வந்து இயற்ற முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. ஸோ அதனால இது எந்த அளவுக்கு நான் லான்செட் சொல்றத மட்டும் ஏத்துக்க போறது கிடையாது அவங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்களால வந்து அவங்களுடைய முகத்திரைய வந்து திறந்து காட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு காட்டுறாங்க. இது ரொம்ப ரொம்ப அக்லியான ஃபேஸ்ங்கிறத இன்னைக்கு உலக மக்கள் பார்க்குறாங்க. ஓகே, ஓகே தோழர். புரியுது. பார்க்கலாம். அடுத்த இது இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கு என்னதுன்றத வர நாட்கள்ல தான் பார்க்கணும். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.